Hi folks, welcome to Ayisha's Aasha. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். உங்கள் வீட்டில் ஏதாவது சின்ன பார்ட்டியோ இல்லை ஃபங்க்ஷனோ நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ரொம்பவே மினிமல் இன்க்ரீடியன்ஸோட ரொம்ப ரிச்சான ஒரு டெசர்ட் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த மிக்சட் ஃப்ரூட் கஸ்டர்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள்கிட்ட என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ அது எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். சீட்லெஸ்ஸாக இருந்தால் ரொம்பவே நல்லது. கிவி, ஆப்பிள், மேங்கோ, பொமக்ரானட், சீட்லெஸ் கிரேப்ஸ் இது எல்லாமே தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன். ஃப்ரூட்ஸ் எல்லாமே இப்படி சாப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணுன்னா, ஒரு கப் பாலில் 2 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இந்த கஸ்டர்ட் பவுடர் எப்படி நீங்கள் மெஷர் பண்ணணுன்னா, இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த மாதிரி லெவல் பண்ணிக்கோங்க. ஒரு நைஃப் வச்சுட்டு இந்த மெஷர்மெண்ட் தான் எப்போவுமே நீங்கள் யூஸ் பண்ணணும். டேபிள் ஸ்பூன்ஸ் யூஸ் பண்ணாலும் சரி, எந்த ரெசிப்பியில் யூஸ் பண்ணாலும் சரி. இப்போ இந்த கஸ்டர்ட் பவுடரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு கப் பாலில் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிடும். இது நல்லா டிசால்வ் ஆகணும். டைரெக்டாக அப்படியே பவுட்ரு நீங்கள் பாலில் போட்டிங்கன்னா அது கெட்டி ஆயிரும். அதனால் இந்த மாதிரி டிசால்வ் பண்ணி அதுக்கப்புறம் 1 லிட்டர் பால் இந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கோம். பாருங்கள், ஏடெல்லாம் நல்லா வந்திருக்கு. இது நல்லாவே பாயில் ஆயிடுச்சு. இதில் நம்ம அந்த 1 கப் பாலில் 2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மிக்சரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஸ்டிர் பண்ணிக்க போகிறோம். அடுத்து நம்ம 200 கிராம் சர்க்கரையை சேர்த்துக்க போகிறோம். இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது குக் ஆயிடுச்சா இல்லையான்றது நல்லாவே நம்மளுக்கு தெரியும். பேல் எல்லோவில் இருந்து நல்லா டார்க் எல்லோவாக மாறிடும். இது குக் ஆக ஆக இதோட திக்னஸ் அதிகமாகும். இப்போ இந்த கன்சிஸ்டன்சி இப்படி ஒரு ஸ்பேச்சுலால் விரலால் இப்படி பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இந்த கஸ்டர்ட் எப்போவுமே குக் பண்ணும்போது நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கண்டினியூஸாக ஸ்டிர் பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லாட்டி அடி பிடிச்சிக்கும். இந்த குக்கான கஸ்டர்டை நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இது கம்ப்ளீட்டாக கூல் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் பார்த்துடலாம். கஸ்டர்டுன்ற வார்த்தை ஃப்ரெஞ்ச் வேர்ட் க்ருஸ்டேட் அப்படின்ற வார்த்தையிலேருந்து வந்தது. அந்த வார்த்தை எதுலேருந்து வந்திருக்குன்னா லாட்டின் வேர்ட் க்ருஸ்டே அப்படின்ற ஒரு வார்த்தையிலேருந்து வந்திருக்கு. இதோட அர்த்தம் என்னென்னா க்ரஸ்ட் அப்படின்னா நடுப்பகுதி. இந்த க்ரஸ்டர்ட் பொதுவாக எதில் யூஸ் பண்ணுவாங்கன்னா டார்ட்டுன்னு ஒரு பேஸ்ட்ரி டிஷ் இருக்குது. அந்த டிஷ்ஷில் நடுப்பகுதியில் ஃபில் பண்ணுறதுக்கு இந்த கஸ்டர்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஆகஸ்ட் 17 நேஷ்னல் வெனிலா கஸ்டர்ட் டே அப்படின்னு கொண்டாடப்படுது. உங்களுக்கு இந்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்து நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க ஃப்ரூட்ஸ் எல்லாமே இந்த ஆறுன கஸ்டர்டில் நம்ம சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். சூடான கஸ்டர்டில் நீங்கள் ஃப்ரூட்ஸ் சேர்த்திங்கன்னா அந்த ஃப்ரூட்ஸ் அந்த டெம்பரேச்சரில் குக் ஆக ஆரம்பிச்சிடும். அப்புறம் நல்லா இருக்காது. மினிமம் 2 ஹவர்ஸ்லேருந்து 4 ஹவர்ஸ் வரைக்கும் இதை ரெஃப்ரிஜரேட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அப்படியே பவுலில் வச்சு நீங்கள் ரெஃப்ரிஜரேட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் ஷார்ட்ஸ் கிளாஸ்லேயோ இல்லை பவுல்ஸ்லையோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இல்லை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கூட நீங்கள் ரெஃப்ரிஜரேட் பண்ணிக்கலாம். இது அப்படியே நீங்கள் சாப்பிட்ணுன்னா கூட இந்த மாதிரி சாப்பிட்லாம். 2 மணி நேரத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ரெடி ஆயிரும். இல்லை உங்களுக்கு இன்னும் ரிச்சாக இருக்கணும்னா நீங்கள் நட்ஸும் ஐஸ்கிரீமும் சேர்த்துட்டு இந்த மாதிரி கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இந்த ரெசிபியில் யூஸ் பண்ண இன்க்ரீடியன்ட்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. என்ன இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு பிக்ஸை டேக் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஐஷாஸ் ஆஷாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சிம்பிளான ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெசிபி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. பார்வையாளர்கள் சந்தாதாரர்களாக இணைவீர்கள் என்பதே ஆயிஷாவின் ஆஷா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.